10 பேர் நம்மளை பார்த்து சொன்னாச்சே சூப்பர் உங்க ஐடியா, உங்க எண்ணம் சூப்பரா இருக்குது சொன்னா ஓகே ஏத்துக்கலாம். ஓகே யாரோ அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, ஏதோ நம்ம அவங்களுக்கு மேல. ஆனா நம்மளே ஞானி என்று சொல்லிக்கிட்டு கழுத்தெல்லாம் மேல தூக்கிக்கிட்டு ஆனா எல்லாத்தையும் நானே தான் பெஸ்ட், நானே தான் செய்வேன், நானே தான் பண்ணுவேன், நான் யோசிக்கிறது தான் பெஸ்ட், நான் யோசிக்கிறதா நல்லது, நான் யோசிக்கிறதா நடக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பா என்ன சொல்றது, உன்னை வஞ்சியாதிருப்பாய். உன்னே நீ சீட் பண்ணிக்காத. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக்க கடவன். நம்ம ஞானி என்று சொல்றனாக்கா தேவனுடைய வசனத்தை சொல்றதுலதான் நம்ம ஞானியா இருந்து நம்ம பழகி கொள்ளணும். தேவனுடைய வசனத்தை நம்ம ஞானமா எடுத்து சொல்றோம்னாக்கா எதுலயுமே நம்ம ஞானமா பேசலாம். தேவனுடைய வசனத்தை நம்மளுக்கு பேச தெரியலனாக்கா நம்ம ஞானியா யோசிக்கவே முடியாது. அந்த ஞானம் தான் நம்மளுக்கு தேவை. பரலோகத்தின் ஞானம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் நமக்குள்ளாக யோசிக்கிறது மட்டுமல்ல, பிறருக்கும் பிரயோஜனமாக நம்ம போதிப்போம் அதை. சோ இது கண்டிப்பா நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பான். உலகத்திலே உங்களில் ஒருவனும் ஞானி என்று எண்ணினால், ஒருவன் உங்களை ஞானி என்று எண்ணினால், நம்மளதான், மற்றவங்களை சொல்லல. நான் போய் மற்றவங்களை சொல்றது கிடையாது. என்ன நானு எப்படி யோசிக்கிறேன், பெரிய பெரிய ஆளு, நான் பெரிய ஞானி, நான் தான் பெருசா இருக்கிறேன், நான் தான் பெருசா படிச்சிருக்கிறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு யோசிக்கிறனாக்கா நம்ம எப்படி இருப்போம்? கண்டிப்பா இத எல்லாருமே யோசிங்க. ஏன்னாக்கா இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தா அது டேஞ்சரஸ். 10 ஆபத்தான டேஞ்சரஸ்குள்ள இது நம்பர் 1. என்னை நானே ஞானி என்று மற்றவங்க சொன்னா கூட அது காதுல ஏறாது. இந்த ஞானி என்று எண்ணுகிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மற்றவங்க எதனா சொல்லித்தராங்கனாக்கா அது காதுல ஏறாது, அது காதுக்குள்ளே போவாது, அது கேட்டுக்க கூட மாட்டாங்க. புரியுதா? இப்படிப்பட்டவங்களை பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன். அவங்க காதுக்குள்ள போவாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுவாங்க, சும்மானா அப்படி ஒரு பார்வை கொடுத்து கேட்டுப்பாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் அப்படிதான் இருக்கும். சும்மா அப்படி ஒரு பார்வை கொடுத்துட்டு கேட்டுட்டு பாத்துக்கலாம், நான் பண்ணி காட்டுறேன் பாரு இதோட ஜாஸ்தியா. இதுதான் ஞானி என்றது. அதிக பிரசங்கித்தனம், அதிக ஜானமா என்றது. சோ என்னைக்குமே நம்மளை தாழ்த்தி நம்ம நிற்கும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தை பேசினா கூட நம்ம உயர்த்தப்பட்டவர்களாக இருப்போம். சோ இந்த வார்த்தைகளில கண்டிப்பாக ஒருத்தரை சிந்திக்க விடுது. முதலாவது ஆபத்து, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன்னை பெரிய ஆளா நினைக்காத, உன்னை பெரிய பிஸ்தாவா நினைக்காத. ஏன்னா எனக்கு இருக்கிற ஞானம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இருக்காது. இந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு தேவை.